அன்புவா அண்ணனும் பேசிகிட்டு இருக்காங்க. கார்த்தி எல்லாரும் பேசிகிட்டு இருக்கையில எப்படி நடந்துச்சுனே தெரியல. கண்மணி அந்த மாதிரிலாம் பண்ணியிருக்க மாட்டா, அவள் மாத்திரையை மாற்றி போடுற ஆளே இல்லை அப்படின்னு டிஸ்கஸ் போயிட்டு இருக்காங்க. கண்மணி மேலே விழுந்த அந்த பழியை துடைக்கிறதுக்கான எபிசோடு என்னன்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அன்பான இனி உறவுகளுக்கு வணக்கங்க. இப்போ என்ன பண்ணுறாரு, சரிடா விடுடா, கண்மணி மேலே இவ்வளோ நம்பிக்கை வச்சிருக்க, ஆனாலும் எப்படி மாற்றி கொடுத்துருக்காளே, ஐயோ அண்ணே நீங்களும்மா, டே நான் அப்பெல்லாம் நினைக்கலடா, இது ரெண்டு கேடிங்கடா, எப்படியோ அதுக்கு தாண்டா மாத்திரையை மாற்றி வச்சிருக்குங்க, கண்மணி அங்கிட்டு இங்கிட்டு போகிற சாக்கில் அப்படின்னு கரெக்டாக அடிக்கிறாருங்க நெத்தி அடி. அப்படியா, எப்படி மாத்துறது ஒன்றும் புரியலையே அப்படிங்கிறாங்க. சரி விடு பார்த்துக்கலாம், வீட்டில் நடக்கிற பிரச்சனையை பார்த்தா ஒரே தலை வலிக்குதுடா, ஐயோ எனக்கு தலைவலி தாங்க முடியலையே அப்படிங்கிறாங்க. என்ன அடிக்கடி நீ தலைவலின்னு சொல்கிற, மாத்திரை வாங்கி சாப்பிடலாம்ல, டாக்டர்கிட்ட காமிக்கலாம்ல. டே டாக்டர்லாம் காமிச்சிட்டேன்டா, மாத்திரை கொடுத்துருக்காங்க, இப்போ நான் மாத்திரை போடணும் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக கூப்பிட்றாரு. ஸ்வேதா ஸ்வேதா, என்ன எனக்கு அந்த மாத்திரையை கொடுமா அப்படிங்கிறாங்க. அட எடுத்து போடுங்க பாங்கங்க, நான் முக்கியமானது படம் பார்த்துட்ருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் படத்தை அப்படியே விழுந்து விழுந்து பார்க்குதுங்க. செல்லில் தான் இப்போ எல்லாம் பார்க்குறாங்களே, சே இவெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. கபடை திறந்து பார்க்குறாங்க. அங்கே பார்த்தா மாத்திரை காணோம். எங்கே மாத்திரை காணோம்? ஒவ்வொரு இடமா தேடி தேடி பார்க்குறாங்க, மாத்திரை காணோம். ஐயோ இங்கே தானே வச்சேன், அங்கே தானே வச்சேன் அப்படின்னு பார்த்துட்டு இருக்காங்க. ஒருவேளை ஹாலில் இருக்குமா, அங்கே வச்சுட்டேனா, மாத்திரையை போட்டாக்கல, காலையில் போட்டாக்கல அப்படி இப்படின்னு தேடுறாங்க. அப்போ கார்த்திக் என்னண்ணே அப்படின்னு கேட்க, இல்லைடா மாத்திரை, என்னோட தலைவலி மாத்திரை காணோம் அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் அன்பு வராரு. என்ன ஒரு இடத்துல வைக்க மாட்டியா? டேய் ஒரு இடத்துல நான் வைக்கிறேன், காணண்டா, இங்கே தாண்டா வச்சேன் காலையில் அப்படிங்கிறாங்க. அப்புறம் அங்கிட்டு இங்கிட்டு தேடுறாரு. வச்சா மாத்திரை எங்கன்னே போகும், அதுக்கு என்ன கால் முளைச்சா போயிருக்கும் அப்படிங்கிறாங்க. கால் முளைச்சி போகாது, ஆனால் எப்படின்னு தெரியலையே, ஐயோ மாத்திரை இல்லாமல் எனக்கு மண்டை குழம்புதே, தலை வலிக்குதே அப்படின்னு சொல்லல. சரிண்ணே அந்த மாத்திரை பேரை சொல்லு, நான் வேணா போய் வாங்கிட்டு வரட்டுமா, இல்லைன்னா ஆர்டர் பண்ணவா அப்படிங்கிறாங்க. டே மாத்திரை இல்லாமல் வரும், வரும் அப்படிங்கிறாங்க. அடுத்து அந்த மாத்திரை பேரை படித்து சொல்கிறாரு, இதாண்டா அப்படிங்கிற அந்த மாத்திரையை வந்து ஆர்டர் பண்ணுறாங்க. அந்த மாத்திரையும் வந்துடுது. அதை வாங்கி இந்தானே இந்த மாத்திரை எப்பவும் வச்சுக்கணே, எப்போவுமே உனக்கு முடியலைன்னா இதெல்லாம் இப்படி தீர அளவுக்கு வச்சுக்கிறதா? டே தீரவெல்லாம் இல்லைடா, காணண்டா அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் மாத்திரை பிக்கிறாங்களா, பிச்சுட்டு கீழே பார்க்குறாங்க. அண்ணே கொஞ்சம் அப்படிங்கிற அந்த மாத்திரை கொடு அப்படின்னு அன்பு பார்க்குறாரு. வாங்குறாங்க. என்னடா அண்ணே இந்த மாத்திரை, இது ஏன் மாத்திரை தான்டா, இருண்ணே எனக்கு அண்ணே கண்மணி மாத்திரை மாற்றி கொடுத்தான்னு சொன்னாங்களா, அது இந்த மாத்திரை தானே, என்னடா சொல்கிற, இந்த மாத்திரையை கண்மணி எடுத்துக்கொண்டே கொடுத்தா, ஏன் மாத்திரையா அண்ணே, ஓ மாத்திரை அவன் என்ன எடுத்து கொடுக்க போறா, அப்புறம் என்னடா நீ சொல்ல வர்ற, அண்ணே ஓ மாத்திரைக்கு உரியவா யாரு, அண்ணி ஓ ஸ்வேதா, ஆமாம் அவங்க கையில தான் எடுத்துகிட்டு போயிருக்கணும், உன் வீட்டில் இருந்த மாத்திரையை கண்மணி வந்து எடுக்க போகிறது இல்லை, ஆனால் கண்மணி கைக்கு இந்த மாத்திரை எப்படி போணுச்சு அப்படிங்கிறதா. டேய் நீ சொல்கிறது சரிதான்டா, அப்போ என் ஸ்வேதா தாண்டா இவளுக்கு தாண்டா ஏதோ கோல்மால் பண்ணியிருக்கணும், அவள் கண்மணி மட்டும் கரெக்டாக கொடுக்க போகிற நேரத்துக்கு அவளுக்கு எப்படி அங்கே போனாலுங்க, இத்தனை நேரம் வரைக்கும் நேற்றுலேருந்து யாருமே அந்த பக்கம் எட்டி பார்க்கல, கரெக்டாக அந்த மாத்திரை தப்பான மாத்திரை கொடுக்க போகிறாங்கிற நேரத்துக்கு மட்டும் போய் கையும் களமாக பிடிக்கிறாளுங்கன்னா, அப்போ அவளுக்கு தாண்டா மாற்றி வச்சிருக்காளுங்க, கண்டிப்பாக இது வந்து என் ஸ்வேதா பண்ண வேலை தான் அப்படிங்கிறாங்களா. சரி அந்த மாத்திரை எடுத்துக்கிறாங்க. வேகமாக நேரம் வர்றாங்க. கண்மணி நீ மாத்திரையை கழட்டி வச்சுட்டு நீ எங்கேயாவது போனியா அப்படின்னு கேட்கல. இல்லை ஸ்வேதாவும் அண்ணியும் வந்து பேசிக்கிட்டு இருந்தாங்க, மாத்திரைலாம் எடுத்து வச்சுட்டு இருந்தேன், என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு கேட்டாங்க, நேரத்துக்கு கரெக்டாக இருக்கணும்னு அடுக்கி வச்சுட்டு இருக்கேன்னு சொன்னேன், அப்போதைக்கு போடுற மாத்திரையை எடுத்து வச்சுட்டு தண்ணி எடுக்கிறதுக்கு அங்கிட்டு போனேன், அதுதான் கரெக்டாக மாத்திரையை மாற்றிட்டாளுங்க, என்ன சொல்கிறீங்க அப்படிங்கிற. ஆமாம்மா அவங்க அண்ணனும் அன்போட அண்ணனும் சொல்கிறாங்க, என் பொண்டாட்டி தாம்மா மாற்றி வச்சிருக்கா, என்ன சொல்கிறீங்க, ஆமாம் அப்படின்னு. இங்கே பார் இந்த மாத்திரை தானே, ஆமாம் இந்த மாத்திரை தான் நான் என் கையில் இருந்துச்சு, எப்படி வந்துன்னு எனக்கே தெரியலையே அப்படிங்கிறாங்க. டக்குன்னு எங்கே அந்த மாத்திரை, நான் குப்பையில் போட்டுட்டேன் அப்படிங்கிறாங்களா. போய் டஸ்ட்பினில் போய் பார்க்குறாங்க, அந்த மாத்திரை கிடக்கு. அந்த மாத்திரையை எடுத்து வச்சு பார்த்தா ரெண்டு மாத்திரையும் ஒரே மாத்திரையாக இருக்குது. செம்ம காண்டாடுறாங்க. பாட்டி அப்படின்னு கத்துறாங்க. ஏய் வா ஸ்வேதா மயூரி அப்படிங்கிற எல்லாரும் வந்துடுறாங்க. கும்பல் அப்படியே அந்த ரூமில் நிற்க, என்னாச்சுங்கள இங்கே பார் அப்படிங்கிற. என்ன மாத்திரை அப்படிங்கிற, இது குப்பையில் கிடந்துச்சு, குப்பையில் கிடந்தா அதையும் எங்ககிட்ட காமிக்கிறீங்க, இது என்ன மாத்திரைன்னு தெரியுதா அப்படின்னு கேட்க, அன்பு கேட்க அப்படியே ஸ்வேதாவுக்கு நடுங்குது. இது என்ன மாத்திரை என்கிட்ட கேட்டா, அப்படியே புரிச்சாங்காரன் வரான் பக்கத்தில், ஏண்டி இது என் தலைவலி மாத்திரை உனக்கு தெரியாது, அது வந்து இது எப்படி என் கண்மணி ரூமுக்கு வந்துச்சு, எனக்கு என்ன தெரியும், அவள் வேணா வந்து எடுத்துருக்கலாம், அத்தைக்கு ஏதாவது மாற்றி கொடுத்து இந்த உலகத்தை விட்டு அனுப்புறதுக்கு பார்த்துருக்கலாம் அப்படின்னு சொன்னா ஒரு ரப்பாலான்னு கொடுக்குறாரு புரிச்சாங்காரன். என்னடி நினச்சிட்டு இருக்க, கண்மணி என்ன கிறுக்கா, ஏன் மட்டும் மாத்திரை எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறதுக்கு, நான் காணம் தேடிக்கிட்டு இருந்தேன் தெரியுமா, காணோன்னா நான் என்ன பண்ண முடியும், அது எனக்கு தெரியாது அப்படிங்கல. உன் ஹேண்ட்பேக்கை கொடு அப்படிங்கிறாங்க. என் ஹேண்ட்பேக்கா எதுக்கு, குட்ரி அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க. அது அவரோட ஒரு அட்டை இருக்குங்க, மாத்திரை அட்டை, அதுலேருந்து ஒரு மாத்திரையை பிச்சு தான் போட்டிருக்கு. நான் கரெக்டாக நான் நேற்றே வாங்கியாந்து வச்சேன், காலையில் போட்டு வச்சுருந்தேன், 2 மாத்திரை மட்டும் காலியாக இருக்குங்க, நான் வாங்கிட்டு வந்து தீர்ந்துருச்சேன்னு வாங்கியாந்து புதுசாக அட்டை வச்சுருந்தேன், காலையில் ஒரு மாத்திரை போட்டு வச்சுருந்தேன், இப்போ நீ ஒரு மாத்திரை
மாத்திரை எடுத்துருக்குற 2 மாத்திரை கரெக்டாக எடுத்துருக்குறடி, சொல்லுடி ஏன்டி இப்படி பண்ண, அது வந்து சொல்கிறியா இல்லையா அப்படிங்கல. என்னை மன்னிச்சிருங்க, நான் தான் அந்த மாதிரி வச்சேன், என்னை மன்னிச்சிருங்க, தெரியாமல் வச்சுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பயங்கரமாக அழுக ஆரம்பிக்கிறா. ஏன்டி இப்படி பண்ண அப்படிங்கல. ஒன்றும் இல்லை, அது வந்து அப்படிங்கல. வெண்ணிலா பார்க்குது, ஏன்டி இப்படி திருட்டுத்தனம் பண்ணுறீங்க, என்கிட்ட சொல்லி கூட்டணி வைக்கலாம்ல சே அப்படின்னு வெண்ணிலா பார்க்க, அடுத்து வந்து சொல்கிறியா இல்லையா அப்படிங்கல. அப்படி சொல்கிறதுக்கு பயப்படுது. அண்ணி அப்படின்னு கத்துறாரு அன்பு. இப்போ ஒழுங்கு மரியாதையை சொல்கிறீங்களா இல்லையா? உடனே பயந்துடுறாங்க அன்பு. அது வந்து அன்பு ஒன்றும் இல்லை அன்பு, எனக்கு கோபமாக வந்துச்சு அன்பு. அந்த கோபம் ஏன்னா நானும் இந்த வீட்டு மருமக தான், என்னை யாருமே மதிக்கவும் மாட்டேங்கிறாங்க, நினைக்கவும் மாட்டேங்கிறாங்க, ஏன் முடியாமல் கிடக்குறாங்க, கோமாவில் கிடக்குறாங்க அவங்க அம்மா. அப்படி இருந்துமே கண்மணின்னு அவள் பேரே சொல்கிறாங்க, என்னை கொஞ்சமாவது நினைக்கணும்ல அப்படிங்கல. அவங்க புருஷன் என்ன பண்ணுறாரு, அதுக்கு நீ கொஞ்சமாவது மனிதாபிமானம் உள்ளவளாக நடந்துக்கணும், நீ மேனாமினிக்கா இருக்க, உன்னை எப்படி யாரும் நினைக்க முடியும், ஏன் இவ்வளவு, ஏன் உன் பிள்ளைங்களுக்கே உன்னை பிடிக்காது, கட்டின புருஷன் எனக்கே பிடிக்காது, நீ அந்த அளவுக்கு கேவலமாக நடந்துக்கிற, அப்படி இருக்கல எங்கள் அம்மா எப்படி நினைப்பாங்க, ஆனால் உன்னோட கண்மணியை வச்சு கம்பேர் பண்ணி பேசலாமா, கண்மணி எவ்வளோ நல்லவன்னு எங்கள் அம்மாவுக்கு தெரியும், அதனால தான் சுயநினைவு இல்லாதப்ப கூட கண்மணின்னு புலம்புறாங்க. அதுக்காக எங்கள் அம்மா போட்டத்தில் திட்டம் போடுவியா, ஐயோ நான் அப்படிலாம் நினைக்கல, ஏன் நீ இப்படி பண்ணீங்க அப்படிங்கல. இல்லை அன்பு, நான் அம்மா போட்டு தள்ளக்கலாம் நினைக்கல, கண்மணி மேலே ஒரு களங்கத்தை ஏற்படுத்தி அவளை இந்த வீட்டை விட்டு விரட்டணும், அதுதான் என்னோட திட்டம், மற்றபடி நான் வேறு எதுவும் பண்ணலை, அத்தை எதுவும் பண்ணணும்னு நான் பண்ணலை அப்படி இப்படின்னு சொல்லி அழுக ஆரம்பிக்கிறாங்க. அப்போ கண்மணி போயிட்டா நீங்கள் எல்லா வேலையும் இந்த வீட்டில் பார்த்துக்குவீங்களா, அது வந்து நான் ஆட்களை வச்சு பார்த்துக்குவேன், என்ன அடிச்சேன் வை அப்படின்னு புரிச்சங்காரன் இடையில நடுவில் வர, அண்ணே சும்மா இருண்ணே நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அன்பு என்ன பண்ணுறாரு, ஏன் இப்படி பண்ணுறீங்க, நான் உங்க மேலே அம்மா மாதிரி தான் நினைக்கிறேன், இப்படி பண்ணலாமா அப்படின்னு சொல்ல, இல்லை அன்பு, அது வந்து அன்பு இங்கே பாருங்க எவ்வளோ அசிங்கமாக என் பொண்டாட்டியை பேசுனீங்க, மரியாதையாக காலில் விழுந்து மன்னிப்பு கேட்குறீங்க, காலில் விழுந்தா அதனால் நான் வேணா போனால் போதுன்னு மன்னிச்சுக்கன்னு வாயால் கேட்குறேன், கண்மணி மன்னிச்சுக்கோ, உன்னை வீட்டை விட்டு விரட்டணுங்கிறக்காக தான் பண்ணேன், மற்றபடி அது அந்த மாத்திரை சாப்பிட்டாலாம் ஒன்றும் நடக்காது, அதான் கரெக்டான நேரத்துக்கு நான் வந்துட்டேன்ல, எங்கே கரெக்டான நேரத்துக்கு வந்தீங்க, அதை அத்தை பார்த்துருப்பாங்க போல இருக்குது, அதனால் அவங்க வாங்க மாட்டேன்ட்டாங்க, தட்டி விட்டாங்க, நான் கொடுத்துருந்தா என்ன ஆயிருக்கும், ஏதாவது இன்ஃபெக்ஷன் ஆயிருக்காதா அப்படின்னு கத்த, ஓ இது வேற நடந்திருக்கா, இதெல்லாம் சொல்லவே இல்லை அப்படின்னு செம்ம காண்டாருங்க. அன்போட அண்ணனே பிடிச்சி சாத்த அப்புறமா மறுபடியும் மயூர்கிட்ட திரும்புறாரு, நீலாம் கூட பிறந்தவளாச்சு, சே பெத்த தாய்க்கு இப்படி பண்றா, பேசாம இருக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு கோவமா கத்துறாங்க. இல்ல நான் வந்து அப்படிங்கல, நீ வாய மூடு அப்படிங்கிறாங்க. சரி போனது போட்டு, அவகிட்ட மன்னிப்பு கேட்குறீங்க, அன்பு என்ன சொல்றது, நான் சொல்றேன் கண்மணிக்கிட்ட நீ மன்னிப்பு கேட்கணும், அதெல்லாம் முடியாது அப்படிங்கல, மன்னிப்பு கேட்குறா இல்லையா, அதான் மன்னிப்பு கேட்டனே, காலில் விழுந்த மன்னிப்பு கேளு அப்படிங்கல, என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க, மன்னிப்பு கேட்கறது காலில் எல்லாம் விழுந்து கேட்டா நான் அந்த வீட்டை விட்டே போறேன் அப்படிங்கிறாங்க. உடனே கண்மணி பார்க்குது, அதெல்லாம் வேணாங்க, மனசு தெரிஞ்சிருச்சுல யார் எப்படின்னா, அது வரைக்கும் போதும், என் மேலே தப்பு இல்லைங்கிறத நிரூபிச்சிட்டீங்க, அது வரைக்கும் ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லிட்டு அன்பு பார்த்து கண்மணி சொல்கிறாங்க. கண்மணி வந்துட்டு அப்படியே ஒரு மாதிரியாக மனசு கொஞ்சம் இலசு, அப்படியே ஒரு மாதிரியாக இலகுது. அப்படியே கார்த்திக் வராரு, அண்ணி பார்த்தீங்களா அண்ணே உங்கள் மேலே பட்ட கரையை தொடச்சிட்டாரு அப்படிங்கிற, என்ன அண்ணி ரொம்ப பாருங்க, எப்போ பாருங்க ரொம்ப தான் முறைக்கிறீங்க, நீங்கள் ரொம்ப பண்ணுறீங்க, உண்மையில கண்மணி ரொம்ப தானங்க பண்ணுது, எனக்குமே கோவங்கமாக தான் வருது ஒவ்வொரு நேரத்தில், இதுக்கு பேர் செல்ல கோவம்னு சொல்லலாம். ஒரு ஃப்ரெண்ட்ஸு கூட ஒரு ஃபேன்ஸு கூட ஓ ஏமா கண்மணி ரொம்ப பண்ணுறா அப்படி தான் சொல்கிறாங்க, அது உண்மையிலே அப்படி தான் தோணுதுங்க. ஒருத்தன் வந்து இறங்கி வரையில் ஒருத்தவங்க மேலே கோவம் இருந்தால் கொஞ்சம் ஒன்று இறக்கம் காட்டாமல் போகலாம், ஆனால் அவங்க இறங்கி வரையில் ரொம்ப ஏறிக்கிட்டே போனால் கொஞ்சம் கோவம் வரத்தானங்க செய்யுது, பிகு பண்ணக்கூடாதுங்க. அந்த கண்டிஷனில் தான் இப்போ நம்ம அன்பும் கண்மணி இருக்காங்க. அதுக்கப்புறம் மன்னிப்பு கேட்டாச்சு, சரி போங்கங்கிறாங்க. வெண்ணிலாவுக்கு சேன்னு போயிடுது, இப்படி ஆச்சு ஏன்க்கா இப்படி பண்ணிக்கிட்டீங்க, அது வந்து எதாவது என்கிட்ட சொல்லிட்டு செய்யுங்க அப்படிங்கல. அன்பும் கண்மணி அப்படி பார்க்குறாங்க. சாரி கண்மணி, உன் மேலே இப்படி பழிய போட்டுருச்சு எங்கள் அண்ணி, பரவாயில்ல இருக்கட்டும், என் பழியை நீங்கள் தீர்த்துட்டீங்களா அது வரைக்கும் சந்தோஷம் அப்படிங்கல. வெண்ணிலா பார்க்குது, ஐயோ என்ன இது 2 பேரும் இப்படி பேசிக்கிறாங்க, ஒருவேளை ரொம்ப சந்தோஷமாக கட்டி பிடிச்சாலும் பிடிப்பாங்களா, என்ன பண்ணுறது ஒன்றும் புரியலையே அப்படின்னு நின்று பார்த்துட்டே இருக்கல. என்ன இங்கே நின்றுட்டு இருக்கீங்க அப்படின்னு கார்த்திக் வர, ஒன்றும் இல்லையே நம்ம வீட்டில் நிற்கிறதுக்கு என்ன இருக்குது, என்ன அடுத்த பிளான் நீங்கள் போகலான்னு நினைக்கிறீங்களா, போயிட்டே இருங்க, அதெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது, ஒன்றும் நடக்காது. இவங்க 2 பேரும் தனித்தனியாக பிரிஞ்சிருக்காங்க மனசளவில் அப்படின்னு நினச்சாலும் வெண்ணிலாவால் அப்படியே தாங்க முடியல. போகிற வரைக்கும் எட்டி பார்க்குது, இதுங்க 2 பேரும் இப்படி இருக்கிறாங்களே என்ன ஆக போதோ அப்படின்னு சொல்லிட்டு அப்புறமா பார்க்குறாங்க. கார்த்தி இருந்துட்டு, அண்ணே நீங்கள் இங்கே இருந்துக்கங்கண்ணே, அம்மாவுக்கு பாதுகாப்பாக இருக்கும், பாவம் பெரியம்மா, கண்மணினால் ஒன்றும் பண்ண முடியல, விட்டுட்டு கிச்சனுக்கு போனால் இவளுக்கு ஏதாவது பண்ணிடுவாங்கண்ணே, அதனால தயவு செஞ்சு நீங்கள் இங்கே இருங்கண்ணே அப்படிங்கிறாங்க. வெண்ணிலாவுக்கு அப்படின்னு தூக்கி வாரி போடுது, என்னது இங்கே இருக்க போகிறாங்களா,
ஐயோ அதெல்லாம் சரிப்பட்டு வராதே, எப்படி இதுகளை தடுக்கிறது, 2 பேரும் இங்கே தங்கிடுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு குழம்பிக்கிட்டு நிற்கிதுங்க வெண்ணிலா. அவங்க வெண்ணிலா நினச்சது மாதிரியே அப்படியே வெண்ணிலா என்ன பண்ணுது, அப்படியே விட்டதை பார்க்குது. ஐயோ எப்படி இவங்க 2 பேரும் ஒன்று சேர்ந்துருவாங்களோ அப்படின்னு ஒரே யோசனையாக இருக்க, இங்கே அன்பு என்ன பண்ணுறாரு, கண்மணி நீ தனியாக படுக்க வேணாம், கார்த்தி சொன்ன மாதிரி நான் இங்கே படுத்துக்கிறட்டா அப்படின்னு கேட்கல. கண்மணியால் ஒன்றுமே பண்ண முடியல, சரிங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. அப்பாடா தேங்க்யூ கண்மணின்னு படக்குன்னு தரையில் படுக்கிறாரு. என்ன என்ன ஏன் தரையில் படுக்கிறீங்க, இந்த குளிர் நேரத்தில் தரையில் படுக்கக்கூடாது அப்படின்னு கேட்க, அதெல்லாம் வேணாம் கண்மணி நான் பார்த்துக்கிறேன், நீ என்ன இங்கே படுன்னு சொல்லிட்டில, அதை விட எனக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டு படுக்கிறாங்க. இங்கே கண்மணி பக்கத்தில் பாயை போட்டு தலானி போட்டு படுக்கிறாங்களா. அதுக்கப்புறம் அப்படியே தரையில் அப்படியே குளிர்து இவருக்கு, ஊன்னு குளிரில் நடுங்க அப்படியே பார்க்குது. கண்மணியால் தாங்க முடியல, போர்வை எடுத்து போத்தி விடுறாங்க. அதுக்கப்புறமும் குளிர்கிட்டே இருக்குதா, தரையில் ஒன்றுமே விரிக்காமல் யாராவது படுப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, பாயை நவத்தி விடுறாங்க. அதுக்கப்புறம் இங்கே பாருங்க அன்பு கொஞ்சம் நவத்தி உள்ளுக்க இந்த பாயில வந்து படுத்துக்கங்க அப்படிங்கிறாங்களா. அப்படியே இழுத்து கொஞ்சம் கொஞ்சமாக நான் வந்து அப்படியே ஒரே பாயில் படுத்துக்கிறாரு. கொஞ்சம் அப்படியே இழுக்கையில் படக்குன்னு அப்படியே நம்ம அன்பு மேலே விழுகிறாங்க. விழுந்தோடனே ஐயோ அப்படின்னு சந்தோஷம் தாங்கலை நம்ம அன்புக்கு. கொஞ்சம் தள்ளுங்க அப்படின்னு சொல்லிட்டு தள்ளி படுக்கிறாங்களா. இவங்க என்ன பண்ணுறாங்க, நம்ம கண்மணி அப்படி தள்ளி ஓரமாக அப்படி தரையில் படுக்கிற மாதிரி அப்படியே பாயோட எட்ஜில் போய் படுக்கிறாங்க. கண்மணி என்ன கண்மணி, எனக்கு குளிருதுன்னு சொல்லி என்ன பாயில் படுக்க வச்சுட்டு நீ தனியாக போய் தரையில் படுக்கலாமா, அப்போ உனக்கு மட்டும் முடியாமல் போகாதா, இல்லை பரவாயில்ல நீங்கள் இங்கே படுத்துக்கங்க, அதெல்லாம் முடியாது, நீ பாயில் வந்து படுத்தினா நானும் பாயில் படுப்பேன், இல்லைன்னா 2 பேரும் தரையில் படுத்துப்போம் அப்படிங்கிறாரு. சரிங்க நானும் வந்து உங்கள் கூட படுத்துக்கிறேன் அப்படின்னு 2 பேரும் ஒன்றா படுக்கிறாங்க. 2 பேரும் இந்த பக்கத்து அந்த பக்கத்து திரும்பி படுக்கிறாங்களா. அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் படான்னு 2 பேரும் ஒன்றா திரும்புகிறாங்க. என்ன பண்ணுறான்னு பார்ப்போம் அப்படின்னு இங்கே அன்பு திரும்ப, அதே மாதிரி இங்கிட்டு இவங்களுக்கு காவேரி கண்மணியும் இங்கிட்டு அப்படி திரும்புகிறாங்க. திரும்பி பார்க்கல என்ன பண்ணுறது, மகாடவே காவேரி ஒத்த வருது. இங்கிட்டு திரும்பி பார்க்கல 2 பேரும் ஒன்றா பார்க்கும். அப்படியே வெக்க வந்துடுது, சிரிப்பு வந்துடுது. என்ன அப்படிங்கல, ஒன்றும் இல்லையே, அப்புறம் ஏன் திரும்பி பார்த்தீங்க, நீ ஏன் திரும்பி பார்த்த அப்படின்னு சொல்ல, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, சும்மா தான், என் பேரை காப்பாற்றி கொடுத்துட்டீங்க, எனக்கு வந்த அவமானத்தை காப்பாற்றிட்டீங்க, ரொம்ப தேங்க்ஸ் அன்பு அப்படிங்கிறாங்க. அப்படிலாம் சொல்லாத கண்மணி அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் கையை பிடிக்கிறாங்க. கையை பிடிச்ச கையோடு அப்படியே அன்பு மெய் மறக்கிறாரு. கையைத்தானே தொட்டேன் ஆனால் மெய்யை மறந்துட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு 2 பேர் பிடிக்க, அப்படியே தேங்க்ஸ் கண்மணி என்னை புரிஞ்சுக்கிட்டதுக்கு, என்னை இங்கே தங்க வச்சதுக்கு அப்படிங்கிறாங்க. நான் தாங்க தேங்க்ஸ் சொல்லணும், நீங்கள் மட்டும் இல்லைன்னா நேரம் எனக்கு கெட்ட பேர் வந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்படியே அன்பு கையில் அப்படியே கண்மணி முத்தம் கொடுக்குறாங்க. இவர் கண்மணியை பார்த்துட்டு ரொம்ப தேங்க்ஸ் கண்மணி அப்படின்னு கையும் காலையும் இருக்க கட்டி பிடிச்சி நெத்தியில் முத்தம் கொடுக்குறாங்க. பதிலுக்கு கண்மணி அப்படியே டக்குன்னு அன்புக்கு முத்தம் கொடுக்குறாங்க. நோ அப்படின்னு சொல்லிட்டு அப்படி கலையிறாங்க. கற்பனையா, அப்போ அவங்க 2 பேரும் ஒன்றா படுத்தா இப்படி தான் நடக்குமா, ஐயோ வெண்ணிலா இது பூரா வெண்ணிலா கற்பனை பண்ணி பார்த்துருக்குதுங்க. ஐயோ படுக்க விடக்கூடாது, பாட்டிகிட்ட போய் இன்னைக்கு வத்தி வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டிக்கிட்ட ஓடுறாங்க. ஓகே ஃப்ரெண்ட், பார்க்கலாம் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத அடுத்த எபிசோட்ல. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா தயவு செய்து லைக் பண்ணுங்க. இன்னும் அப்டேட்ஸ்க்காக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. நம்ம கிட்ட இருக்க எல்லா சேனல்ஸோட லேட்டஸ்ட் வீடியோ அப்டேட்ஸ்க்காக மேல ரைட் சைட்ல காட்டுற லிங்கை கிளிக் பண்ணி வாட்ஸ்அப் குரூப்ல ஜாயின் பண்ணுங்க. உங்களிடம் விடைபெறுவது நான் உங்கள் மெஹர்.